ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தரமான அப்டேட். இது வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலே 3 டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது டாஸ்க்கும் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதை யார் வின் பண்ணாங்க, பார்வதிக்கு எத்தனாவது இடம் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கெட்டு ஃபினாலே 3 டாஸ்க் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வின் பண்ணாங்க, 2வதுல வந்து சாண்ட்ரா, 3வதுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம். இப்போ 4வது டாஸ்க்கில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சபரி தான் வந்து வின் பண்ணி 9 பாயிண்ட் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதில் வந்து விஜய் பார்வதிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதன்படி பார்க்கும்போது இதில் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்குறாங்கன்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சபரி 9 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. 2வது கமருதீன் வின் பண்ணியிருக்காங்க, 8 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. 3வது சாண்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க, 7 பாயிண்ட்டு. 4வது பார்வதி 6 பாயிண்ட்டு. 5வதாக வந்துட்டு அரோரா 5 பாயிண்ட்டு. 6வதாக பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா 4 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. கானா வினோத் 3 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. திவ்யா கணேஷ் 2, விக்ரம் 1 பாயிண்ட்டு. விக்ரமுக்கு சரியான அடி விழுந்திருக்கு போல இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இப்போதைக்கு டோட்டலாக 4 டாஸ்க் முடிஞ்சு யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா சபரி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, 2வது கமருதீன் இருக்காங்க, 3வது அரோரா இருக்காங்க, 4வது சாண்ட்ரா இருக்காங்க, 5வது பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க, 6வது பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க, 7வது வந்து திவ்யா இருக்காங்க, 8வது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க, 9வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்காங்க. இதுதான் வந்து டாஸ்க் 4 முடியும் போது அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு யார் எத்தனை பொசிஷன் அப்படின்ற விஷயங்கள், சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் ஓரவஞ்சனை பண்ணுறாரோ, அதுவும் குறிப்பாக சபரி அண்ட் விக்ரம் இவங்க 2 பேரையும் கொண்டு வரதுக்காகவே ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்களோ அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா எஸ்பெஷலி நேற்று டிக்கெட்டு ஃபினாலை 3ல் பார்த்தீங்கன்னா அந்த பேஸை வந்துட்டு சுற்றிக்கிட்டே திருப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து விஜய் பார்வதிக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறமா கானா வினோத்துக்கு சொன்னாங்க, அரோராக்கு சொன்னாங்க, சுபிக்ஷாவுக்கு சொன்னாங்க, கூடையே சேர்ந்து சுற்றுங்கன்னு சாண்ட்ராக்கு சொன்னாங்க. ஆனால் சபரிக்கும் சொல்லவே இல்லை, விக்ரமுக்கும் சொல்லவே இல்லை. யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுற நேரத்துலேயே வந்து கையில் 2 வாட்டி சுற்றிட்டு டக்குன்னு போயிட்டு அதை பண்ணாங்க. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ வந்துட்டு சபரியும் விக்ரமும் இந்த டிக்கெட்டு ஃபினாலை வாங்கணுன்ற ஒரு மோட்டிவ்க்காக பண்ணுறாங்களோ அப்படி மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு சந்தோஷம் தான், 2 பேரில் யார் வந்து டிக்கெட்டு ஃபினாலை வாங்கினாலும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒருத்தான ஒரு ஆள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்ரம் கிடச்சாலும் சந்தோஷம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டிக்கெட்டு ஃபினாலை எதை நோக்கி போகுது, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபரி தான் லீடிங்கில் இருக்காப்புல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.